கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியில் இணைப்பது மிகுந்த சந்தோஷம். ஒரு வேத பகுதியை இந்த நாட்களிலே வாசிக்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த வசனத்தை அருமையான மோசேக்கு கர்த்தரே சொல்கிற ஒரு காரியம். கர்த்தர் சொல்றாரு, அதற்கு அவர், என் சமூகம் முன்பாக செல்லும், இளைப்பாறுதல் உனக்கு தருவேன். அடுத்த வசனத்துல மோசே அதுக்கு பதில் சொல்கிறார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அருமையானவர்களே, மோசே சொல்கிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். அவர் நோக்கி, இப்படி சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். கடவுள் சொல்றாரு, என் சமூகம் முன்பாக செல்லும் அப்படின்றாரு. இவன் சொல்றாரு, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை கூட்டு போகாதீங்கப்பா அப்படின்றாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்றாரு, உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்னார். எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று சொன்னவர், அவருடைய தயையை உங்களுக்கு முன்பாக கடந்து போக பண்ணி உங்களுடைய தயவும் இரக்கமும் பாராட்டுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். இளைப்பாறுதல் என்றால் ரெஸ்ட். அப்போ ரெஸ்ட்னா மோசே நீ போதும், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, இளைப்பாறிக்குன்னு சொல்லல. அவர் இன்னும் உற்சாகப்படுத்துறதுக்கு, நீ கஷ்டப்படாம நீ இன்னும் போகணும்ப்பா, பாரத்தை கொஞ்சம் குறைத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இளைப்பாறுதலை தருவேன். என் சமூகம் போயிடுச்சுன்னா உனக்கு இளைப்பாறுதலா இருக்கும், இன்பமா இருக்கும், இல்லைன்னா உனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்றாரு. ஆகவே அருமையானவர்களே, இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, என் முன் செல்லும் தேவன். முன் செல்லும் தேவன். முன் செல்கிற தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நம்ம செவ்வையாக அவர் கொண்டு சேர்ப்பார். அருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபை இங்கு காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே நாம் முன்பாக கடந்து போகாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே தோல்வியா முடிந்துவிடும். ஆகவே நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் போகிறேன், என்னுடைய காரியத்தை நீ வாய்க்க பண்ணுங்கப்பா, என் சமூகம் முன்னாடி செல்லட்டும் பாப்பா அப்படின்னு சொல்லித்தான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு போறோம். வாகனங்களில் கூட அநேக வாகனங்களிலே பின்புறத்தில் என் சமூகம் முன்பாக செல்லும் வசனம் எழுதியிருக்கும். இல்லை வண்டியின் வாகனத்துக்கு முன்பாக இந்த வசனத்தை எழுதியிருப்பார்கள். எல்லாருடைய கிறிஸ்தவ நம்பிக்கை தேவனுடைய சமூகம் முன்பாக போகணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஆமா, அவருடைய சமூகம் முன்னாடி போச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. சில பேருடைய வாழ்க்கையில அவருடைய சமூகம் முன்னாடி சென்றதுனால அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். யார் என்று பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரத்துல இங்க ஆபிரகாமுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது 7வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல 7வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆபிரகாம் தன் வேலைக்காரனாக இருக்கிற எலியாசாரை அழைத்து, என் இனத்தாரிடத்துல போய் என் மகனுக்கு பெண் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அனுப்பும்போது ஆபிரகாம் சொல்றாரு, தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். உனக்கு முன்னாடியே எங்க ஆண்டவர் தூதனை அனுப்புவாரு, ஆனாலும் நீ போ அப்படின்றாரு. பாருங்க, எலியாசா போய் சேரத்துக்கு முன்னாடி தேவன் தம் தூதர்கள் அந்த ரெபெக்காளுடைய வீட்டிற்கு சென்று விட்டார், ஆயத்தம் பண்ணிவிட்டார். எலியாசா சென்ற பொழுது பேச்சுவார்த்தை நடந்து அவளுடைய பெண்ணை எலியாசரோடு அனுப்புவதற்கு அவள் ஆயத்தமாக அனுப்பினார்கள். எலியாசர் நேர்வழியாக நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லி கடந்து வந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு காரியம் செவ்வியாய் முடிய வேண்டும் என்றால் தேவன் தம்முடைய தூதர்களை முன்பாக அனுப்புவார். ஒரு சமூகம் முன்னாடி போயிடுச்சுன்னா அங்கே தடையெல்லாம் உடைஞ்சு சரியா நடந்துடும். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் இந்த பெண் பார்க்கிற காரியத்துல கூட இப்படிதான் நடந்தது. இன்னைக்கு நாமும் ஒரு நல்ல காரியங்களுக்கு போகும்போது, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாடி போகட்டப்பான்னு சொல்லி ஜெபிச்சா கர்த்தர் தூதர்களை
முன்பாக கூட்டிக் கொண்டு போய் ஆயத்தப்படுத்துவார். இரண்டாவதாக பார்ப்போம் என்றால் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்துல இங்க பார்க்கும்போது யோசுவாவை இங்கே யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதுனால நீங்க சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். ஜீவ விருட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னாக அனுப்பினார். பாருங்க, ஜீவ விசனம், நீ விசனமா இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சணையும் செய்யும்படிக்கு தேவன் என்னை முன்னமே இங்க அனுப்பிட்டாரு. அப்போ அவர் சமூகம் பார்த்தீங்கன்னா யோசேப்பை முன்கூட்டியே தூதனாய் அனுப்புறா. ஏன்? யாக்கோபுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக, யாக்கோபுடைய கோத்திரங்கள் அதை கானானில பஞ்சத்தில் அழிந்து போயிடக்கூடாது என்பதற்காக, அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக யோசேப்பை தூதரனாகவே கர்த்தர் எகிப்துக்கு அனுப்பிட்டார். அவர் சமூகம் அங்கே இருந்ததுனால தாங்க யாக்கோபுடைய சந்ததியை ஆசீர்வதிச்சு இஸ்ரவேலாய் மாற்றினாரே. மூன்றாவதாக யோசுவா 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது கானானை கடந்து போவதற்காக அழைத்து கொண்டு போகிறார் யோசுவா. கானானு பிரவேசிக்க முன்னாடி யோர்தான் நதி கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, ஆசாரியர்கள், உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் அவர்கள் முன்பாக போக வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக ஆசரிப்பு கூடாரத்தை உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்களாக ஆசாரியர்கள் நடந்து போகும்போது அவருடைய கால் யோர்தான் நதியில பட்ட மாத்திரத்துல 2 குவியலாக தண்ணீர் பிரிந்து இஸ்ரவேலருக்கு வழிவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ முன்பாக உடன்படிக்கை பெட்டி போச்சு, தேவ சமூகம் முன்னாடி போயிடுச்சு, வழி கிடைச்சது. இன்னைக்கு வழி கிடைக்காம அவதிப்பட்டு கொண்டிருக்கீங்களா? வழி அடைக்கப்பட்டிருக்கதா? கவலைப்பட வேண்டாம். அவர் சமூகம் முன்னாடி உடன்படிக்கை பெட்டி உனக்கு முன்னாடி போகமானால் எப்பேற்பட்டதா இருந்தாலும் வழி விலகி உனக்கு வழி விடும். ஆயத்தமா இருங்க. கர்த்தர் உன் முன்னாடி செல்வார், கோணலானவைகளை செவ்வையாக்குவார். அருமையானவளே, இந்த வருடத்துடைய துவக்கத்தில் நம்ம காணப்படுகிறோம். இன்னும் பல மாதங்களை நம்ம கடந்து போக வேண்டியது இருக்கிறது. இந்த வருடம் நம்ம எப்படி இருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் முன்பாக செல்லும். நம்முடைய ஆண்டவருடைய சமூகம் நம்ம முன்பாக சென்றால் எல்லா மாதங்களையும் கர்த்தர் வெற்றியாக கிறிஸ்துவுக்குள்ள நம்மை வெற்றி சிறக்க பண்ணி நம்ம அற்புதமாய் நடத்துவாராக. அப்படி என்றால் அவர் சமூகம் முன்பாக செல்லணும். எப்பொழுது அவர் சமூகம் முன்பாக நமக்கு செல்லும்? அப்படி நம்ம அவர் சமூகம் முன்னாடி செல்ல நம்ம என்ன செய்யணும்? லூக்கா 10ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். லூக்கா 10வது அதிகாரத்துல 39வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. நாம் எடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாம். 39வது வசனத்துல மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தை அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். 42வது வசனத்துல நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவளே, நல்ல பங்கை கர்த்தர் தெரிந்து கொள்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையானவளே, அந்த நல்ல பங்கு தேவ பிரசன்னத்தில் அமர்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நல்ல பங்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த அவள் பிரசன்னத்தில் அமர்ந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய சமூகம் முன்னாடி சொல்லும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மரியாள் எடுப்படாத ஒரு நல்ல பங்கு தெரிந்து கொண்டது காரணம் என்ன? காரணம், அவள் தேவ பிரசன்னத்தில் அவர் பாதத்தில் அமர்ந்ததுனால தான். அதனால தான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு நீங்களும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் சமூகம் முன்பாடி செல்ல வேண்டும் என்றால், அவர் பிரசன்னத்தில் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக ஏசாயா 44வது அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கும் போது 44:28 வாசிக்கிறோம். கோரேஸ் ராஜா குறித்து சொல்லப்பட்ட கோரேஸ் ராஜா எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான். ஒரு புறஜாதியான ராஜாவை பெயர் சொல்லி அழைத்தார். புறஜாதியான ராஜா பெயர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் சொல்லி வாக்கு கொடுக்கிறார். பாத்தீங்களா? எனக்கு பிரியமானதை நிறைவேற்றுவான். அப்போ நல்லா தெரிந்துக்கணும், கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம நிறைவேற்றுவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க செய்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த கோரேஸ் ராஜா கர்த்தருக்கு பிரியமானது செய்து கொண்டு இருந்ததுனாலதான் கர்த்தர் யூத ஜனங்கள் விடுவிப்பதற்காக அந்த பாபிலோன் கோட்டையில நேபுகாத்நேச்சர் பிடியில் இருந்த யூதர்களை விடுவிப்பதற்காக இந்த கோரேஸ் ராஜாவை தேர்ந்தெடுத்தார். ஏன்? அவன் கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் செஞ்சான்.
கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சதுனால அவனுக்கு கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கினார். கோணலானவைகளை செவ்வையாக்கி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கோரேஸ் ராஜாவுக்கு கொடுத்தாரே. மிக அருமையானவளே, உங்களுக்கும் இதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவரா இருக்கிறார். நீங்கள் பிரியமானதை கர்த்தருக்கு செய்வீர்கள் என்றால் அவர் சமூகம் முன்னாடி சொல்லும், கோணலானவைகள்லாம் செவ்வியாக்கிடும். வெண்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பாள்களை முறிச்சு அந்த காலத்துல பொக்கிஷை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையிலும் உணவு கொடுப்பார். எதுவுமே கிடைக்கல அவதிப்பட்டு கொண்டிருக்கீங்களா? எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது, பூட்டப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆசீர்வாதம் வரலன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க. கதவுகளை உடைக்கிற ஆண்டவர் உன் கதவுகளை உடைத்து உனக்குரிய ஆசீர்வாதம் உனக்குரியதா சேரும். அப்படி என்றால் நாம் கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செஞ்சா கோணலானவைகளை கர்த்தர் திறப்பார். திறந்த வாசலை கர்த்தர் வச்சாராம். வசனம் 45:1 சொல்லப்பட்டிருக்குது. கோரேஸ் ராஜாவுக்கு திறந்த வாசல் காத்திருந்தது. இன்னைக்கு அதே திறந்த வாசலை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். அப்படி என்றால் தேவ சமூகம் முன்னாடி செல்ல வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். மூன்றாவதாக, முதல் சொன்னேன், தேவ சமூகம் முன்னாடி செல்ல வேண்டும் என்றால் பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கணும். இரண்டாவதாக, கர்த்தருக்கு பிரியமானது நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவதாக, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது போல ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று எப்போது அறிந்திருக்கிறேன் என்றார் ஆண்டவர். கர்த்தரே சொல்றார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போதே அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்போதே அறிந்திருக்க வேண்டும் கர்த்தர். நாம் தேவனுக்கு பயப்படுகிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்றார், 128வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவனும் பாக்கியவான். அப்ப தேவனுக்கு பயப்படும் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை கேட்ட உடனே அவன் தேவனுக்கு பயந்து அவன் கொடுப்பதற்கு ஆயத்தமாகிட்டான். இப்பதான் கர்த்தர் சொல்றார், பிள்ளையாண்டன் மேலே கையை போடாதப்பா, நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை அறிந்திருக்க. எவ்வளவு பயம் இருந்தா அவன் கடவுளுக்கு பயந்திருப்பான் இல்லைங்களா? தன் மகனே கொடுப்பதற்கு மடுக்கு வந்துட்டானே. இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குதா? மனுஷனுக்கு பயப்படுற உலகத்துக்கு பயப்படுறோமே, கடவுளுக்கு பயப்பட மாட்டோமே. தேவனுக்கு பயந்தாலே நிச்சயமாகவே கர்த்தருடைய சமூகம் முன்னாடி செல்லும். கோணலானவைகளெல்லாம் செவ்வையாக்கி இளைப்பாறுதலை உனக்கு தருகிற தேவனா இருக்கிறார். அவருடைய சமூகம் உனக்கு முன்னாடி செல்ல வேண்டும் என்றால் அவருடைய பிரசன்னத்தில் நீ அமர்ந்திருக்கணும். அவர் சமூகம் முன்னாடி சொல்லணும்னா அவருக்கு பிரியமானதை நிறைவேற்றணும். அவர் சமூகம் முன்னாடி சொல்லணும்னா கர்த்தருக்கு பயந்து நடந்தா அவர் சமூகம் முன்னாடி சொல்லும். அவர் சமூகம் முன்னாடி சேர்ந்தனா உனக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் தந்து இந்த வருடம் முழுவதுமாய் 12 மாதங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து வெற்றி கொடி உங்களுக்கு நிலைநாட்டுவாராக. கிறிஸ்துக்குள் வாழ்கிற நமக்கு வெற்றி நிச்சயமாய் உண்டு. அருமையானவள, ஆகவே ஆண்டவர் சொல்றார், முன் செல்லும் தேவன் உனக்கு சமூகம் அவர் சமூகம் முன்னாடி செல்லும். கோணலானவைகள் சரியாயிடும். இளைப்பாறுதலை தருவாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 33:14, என் சமூகம் முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அவருடைய சமூகம் முன்பாக செல்ல வேண்டும் என்றால் அவர் பிரசன்னத்தில் இருக்க வேண்டும், அமர வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பயந்து தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும். அருமையானவளே, இந்த 3 காரியங்களே நாம் செய்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும்படியாக இங்க கிருபை தாங்க. பிரியமானதை செய்ய நீ கிருபை தாங்க. தேவனுக்கு பயந்து நடக்க நீ கிருபை தாங்க. நம்முடைய சமூகம் இந்த பிள்ளைகளோடு கூட இந்த வருடம் முழுவதுமா இருந்து உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டோம். நல்லது ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து ஆசீர்வதித்து கோணலானவர்களை செவையாக்கி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து ஆண்டவரே சோத்திரப்பா, அந்தரங்கத்தில் பொக்கிஷையும் ஒளிப்பிடத்தில் புதையல்களையும் நீ கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.